ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வடமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 291வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைந்திருக்கின்றது. இதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், வாய்மை என்று கூறப்படுவது எதுவென்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு சிறிதும் தீங்கில்லாத சொற்களை சொல்லுவதாகும். வாய்மை எனப்படுவது யாதென்றால் அது மற்றவர்களுக்கு தீங்கு சிறிதும் கூட தீங்கு விளைவிக்காத சொற்களை சொல்லுவதாகும். நாங்கள் நம்முடைய வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகளால் மற்றவருக்கு எந்த ஒரு தீங்கும் மனவர்த்தமும் வராத வகையிலே நாங்கள் குளிர்மையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கிறது. அதுதான் வாய்மை என்பதாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த கலைஞருடைய உரையும் அழகான உரையாக அமைந்திருக்கின்றது. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்பதற்கான உரையை பார்ப்போமாக இருந்தால், பிறருக்கு எழுமுனை அளவும் தீமை ஏற்படாத ஒரு சொல்லை சொல்லுவதுதான் வாய்மை எனப்படும். பிறருக்கு எழுமுனை அளவும் எள்ளளவும் தீமை ஏற்படாத வகையில் நாங்கள் சொல்லுகளை சொல்லுவது, வார்த்தைகளை பயன்படுத்துவதுதான் வாய்மை எனப்படும். உண்மையிலேயே நாங்கள் பேசுகின்ற பொழுது மற்றவரை பாதிக்காத வகையிலே, மற்றவரை மனவருத்தப்படக்கூடிய வகையிலே நாங்களுடைய வாயினால் வருகின்ற வார்த்தைகளை நாங்கள் கடுமையாக பயன்படுத்த வேண்டும், யோசித்து பயன்படுத்த வேண்டும், குளிர்ந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும், நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றதோ அதுதான் வாய்மை எனப்படும் என்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் சாலமன் பாப்பையாரும் மிகவும் தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்ற குரலுக்காக, உண்மை என்று சொல்லப்படுவது எதுவென்றால் இவருக்கும் இத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்லுவதே ஆகும். உண்மை என்று சொல்லப்படுவது எதுவென்றால் இவருக்கும் இத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்லுவதே ஆகும். உண்மையிலேயே நல்லொரு உரைகளாக 3 உரைகளை நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய சாதாரண நடைமுறையிலே சொல்லுவார்கள், எலும்பில்லாத நாக்கினால் எதையும் பேசிவிடலாம், ஆனால் அதால் வருகின்ற தாக்கத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. உண்மையும் அதுதான். இன்னும் ஒன்றை சொல்லுவார்கள், நெருப்பினாலே சுட்டால் ஆறிவிடும், ஆனால் நாவினாலே சுட்ட வடு அந்த காயம் எப்போதும் மாறாது என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே நாங்கள் நேர்மையானவர்களாக நடந்தாலும் சரி, ஒழுக்க சீலர்களாக நடந்தாலும் சரி, எங்களுடைய வாயிலே வருகின்ற வார்த்தை பிரயோகங்கள், வார்த்தைகள் நல்ல சொற்களாக அமைய வேண்டும், மற்றவரை பாதிக்காத சொற்களாக அமைய வேண்டும், குளிர்ந்த சொற்களாக அமைய வேண்டும், இன்னொருடைய மனதை கவரக்கூடிய சொற்களாக அமைய வேண்டும். மற்றவருடைய மனம் நோக்குற அளவுக்கு நாங்கள் எந்த சொற்களையும் பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். நாங்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, மற்றவரை ஏதோ ஒரு வழியிலே அணுகுகின்ற பொழுதும் சரி, நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து நல்லொரு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். மற்றவரை புண்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது என்பதாகத்தான் இந்த குரல் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே எல்லோரும் இந்த குரலை கேட்கின்ற பொழுதும் நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை சிந்தித்து நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம், நல்லவர்களாக வாழ்வோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.